நான் ஒரு பத்திரிகை துறையில் இருந்தவன், பிஆர்ஓ இருந்தவன். ஒரு சில காலமாக நான் வந்து ஒரு சினிமாவுக்கு என்னுடைய ஒரு சொந்த பகுதிகளில் கலப்பை மக்கள் இயக்கம் என்னும் ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள், கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டரங்கங்கள் இப்படி ஒரு மக்களை சார்ந்து ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும், நிறைய பேர் கேட்டாங்க. அப்பவுமே அதிகபட்சமாக அரசு பள்ளிகளுக்கு நான் வந்து கலையரங்கம் கட்டி கொடுத்ததால் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் எனக்கு வந்து சிறந்த கல்வி சேவையாளர் விருதை அவரும் சபாநாயகர் அவர்களும் திருநெல்வேலியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு அந்த ஒரு விருதை தந்ததை மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் தொடங்கி ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும் கலப்பை மக்கள் இயக்கம். எனது இயக்கத்தையும் ஒரு கட்சியாக அங்கீகரித்து அவங்க வந்து அவங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எனக்கு அழைத்தார்கள். அழைத்து என்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டார்கள். தென்பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நான் சொன்னேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்ததை பற்றி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் ஒரு சிலர் கேட்கும்போது எனக்கு அன்னைக்கு ஒரு அவசரமாக ஊருக்கு அங்கே ஒரு சில அடிக்கடி இந்த ஸ்கூல் விழாக்கள் அது இது கலந்துக்கிறதுனால அந்த அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால கிளம்பிட்டேன். இப்போ இந்த தடவையாவது எப்படியாவது பண்ணி பாபு சொன்ன உடனே நான் வந்து நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இயக்கம் எப்படி நான் என்ன செய்துட்டு இருக்கிறத பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி தான் கேளுங்க, அவ்வளோதான். செல்வகுமார் சார், அதாவது விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு போயிருக்காரு, பெரிய அளவில் நிற்கிறாரு. அரசியலில் வர எலெக்ஷன் நிற்கிறதா அறிவிச்சிருக்காரு. நீங்கள் வந்து அவரை சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்தவர், அவர் ஹீரோவாக ஆகுறதுக்கு அன்னைக்கு பாடுபட்டவர். இப்போ ஏன் அவர் கூட அவர் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு இப்போ அவர் அரசியலுக்கு போன பிறகு அவர் கூட ஏன் இல்லை? இது நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இது வந்து என்னன்னா சார், எப்பவுமே எல்லாருமே எல்லாரும் கூடயும் எப்பவுமே இருந்துட முடியாது. அது ஒரு குடும்பமா இருந்தா கூட இருக்க முடியாது. ஏதோ ஒரு கால சூழல் அங்கங்க வேலைப்படுவோம், இல்லை வேலையில் ஏதோ ஒரு காரணங்களால பிரிஞ்சு போறது வழக்கம்தான். இப்ப நான் வந்து ஒரு புலிங்கிற திரைப்படம் நான் தயாரித்து எடுத்தது உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த படம் மூலமாக நிறைய ஒரு இழப்புகள் எல்லாம் நான் சந்திச்சேன். இருந்தாலும் என்னுடைய நேர்மை, நான் எதுவுமே யாருக்கும் எந்த ஒரு கடனோ பிரச்சனையும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு உழைப்பு மீது அதிக நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நான் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். விஜய் அவர்கள் கூட இருக்கும்போதும் நான் வந்து அதிகமாக சர்வீஸ் செய்வதற்கு என்னதான் அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி என்னை விட்டு என்னை வேலை பார்க்க வைப்பாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த என் திறமையை வைத்து நான் பத்திரிகை பேசிக் பத்திரிகை, அதனால நான் எப்படியாவது மக்களுக்கு ஒரு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய் அவர்கள் பயணப்பட்டது ஒரு காலகட்டம் என்றால், அடுத்த காலகட்டம் என்னுடைய பணி ஒரு நல்ல சர்வீஸ்ல இருக்கணுங்கிறது தான். நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 3 விருது அரசு சார்பாகவும் கலெக்டர்கிட்டையும் வாங்கியாச்சு. மிக சிறந்த அளவில் என்னுடைய தொண்டு போயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு அந்த தென்குமரி கல்விக் கழகத்துல செயலாளராக போட்டிட்டேன். நமது சிவந்தி ஆதித்தனார் அவங்க பேர்ல அந்த கல்லூரி இருக்கு, வைகுண்டர் பாலிடெக்னிக்கல் எல்லாமே இருக்கு. அதுக்கு செக்ரட்டரியா அதிக ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயித்ததுக்கு காரணமே நான் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தொண்டு தான். விஜய் அவர்கள் நிச்சயமாக பெருசா வர வேண்டும். ஏன்னா அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி. அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும். ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்ந்தா எனக்கு நல்லது தானே. அவர்கிட்ட வேலை பார்த்து ஒரு வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன். கூப்பிடணும் இல்லையா? நான் அதை பத்தி எப்படி சொல்றது? ஆமா, ஒன்னும் தம்பி சொன்னது அரசியல் கட்சின்னு நான் தொடங்கல. இது ஒரு சமூக இயக்கம். கலப்பை மக்களுக்குங்கிறது சாதாரணப்பட்ட ஒரு ஏழை விவசாயிகளுக்காக, பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பிரகடனப்படுத்தல. ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில நம்ம இன்னும் ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு சமூக அக்கறையோட சேர்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்ல இயக்கம் தான் ஒரு, அதாவது அந்தந்த ஏரியாவில் யாரு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ண அவங்ககிட்ட கருத்து கேட்க தானே கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு இயக்கமா இருந்தது, அவங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தமிழக அரசு முதலமைச்சர் பாராட்டு சொல்லதான் கடமைப்பட்டேன். செல்வகுமார் சார், நீங்க விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கூட இருக்கீங்க. அவருக்கு பலம் என்ன அப்படின்னு எல்லாம் தெரியும். 2026 தேர்தலில் அவர் சட்டசபையில சிஎம்ஆ ஜெயிப்பாரா, தனித்து போட்டியிடணுமா, கூட்டணி வேணுமா, இல்ல அதுக்கு அடுத்த தேர்தலையாவது சிஎம்ஆ ஜெயிப்பாரா? உங்களுடைய இன்னும் ஓட்ட எப்படி? இல்ல அவர் ஒரு பிரஸ் கேண்டிடேட். இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் இப்படி கேள்விகள் கேட்பேன்.
தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு யாராவது ஒருத்தர் புதுசா வருவாங்களா, ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நடுநிலையாளர்கள் எனக்கே அது இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் வரும்போது அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கூட்டணியா தனித்து போட்டி. அவர் கூட்டணி மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு. ஒரு பெரிய திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம் மீறி அவரால் தனித்து போட்டிட்டு ஜெயிக்க முடியும். அது இப்போ அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கல. அரசியல் நேரம் நெருங்க அதுக்கான முடிவை அவர் எடுப்பாரு. நீங்க விஜய்கிட்ட கேட்கக்கூடியதுல யார்கிட்ட கேட்குறீங்க? இந்த கலப்பை மக்கள் இயக்கம் விவசாயிகள் சார்ந்த ஒரு இயக்கம் உங்களோடது. இப்போ வந்து அந்த எம்பரான் படத்துல முல்லை பெரியார் பத்தி தப்பா ஒரு வசனம் இருக்கிறதாவும் விவசாயிகள் எல்லாம் போராட தொடங்கியிருக்காங்க தென் மாவட்டத்துல. இந்த கோபுரம் சிட்பண்ட்ஸ் வாசல் நடக்குது. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? இது ஒரு கிட்டத்தட்ட இந்த தமிழக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படுகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணை குயிக் என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் மதுரை சார்ந்த மாவட்டங்கள், கிட்டத்தட்ட தேனி, கம்பம் போன்ற மாவட்டங்கள் வறண்ட பகுதியாக இருந்தனால அவர் ஒரு பொறியாளராக இருக்கும்போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்டா போகிற தண்ணி ஒரு அணை கட்டுனா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்காங்க என்பதற்காக கட்டப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் காலப்போக்கில் சில நடிகர்கள், சில அரசியல் பிரமுகர்கள் இதை ஒரு அரசியலாக்க பார்க்கிறார்கள். அதாவது ரெண்டு மாநிலமும் உங்களுக்கு தெரியும், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். இங்க உள்ளவர்கள் அங்க இருக்காங்க, அங்க உள்ளவர்கள் இங்க இருக்காங்க, இங்க உள்ள பெண்ணை அங்க எடுக்கிறாங்க, அங்க உள்ள பெண்ணை இங்க எடுக்கிறாங்க, இங்க உள்ள நடிகர்கள் அங்க நடிக்கிறாங்க, அங்க உள்ள நடிகர்கள் இங்க நடிக்கிறாங்க. இப்ப மம்முட்டி, மோகன்லால் அவர்கள், ஜெயராம் படம் எல்லாம் இங்க ரிலீஸ் ஆகுது, இங்க உள்ள படங்கள்ல நடிக்கிறாங்க. அப்ப இங்க உள்ள நடிகர் விஜயுடைய படங்கள், ரஜினி சார் படம், கமல் சார் படம் எல்லாம் அங்கேயும் ஓடுது. அப்போ இது ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள். இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைக்க எந்த ஒரு நடிகர் முயற்சி பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கும் கண்டனம் தெரிவிப்போம். முன்னால பிரிஞ்சிவாஜி இதே ஒரு செயலை செய்தார். அப்பொழுது துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான். இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன், பிரிதிவிராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றதுதான். ரெண்டு சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடாது. எந்த நடிகராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள், ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அனாவசியமாக ஏதாவது கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம். அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா காவிரி இன்னைக்கு வர கர்நாடகா, தமிழ்நாடு பிரச்சனை, சகோதரர்களாக அங்கே இருக்கும் இன்னைக்கு வர போராடுறாங்களே தவிர அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டும். அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆனா நீங்க எஸ்எஸ்சி அளவுக்கு விஜயோட லைஃப்ல பங்கெடுத்தவர். நீங்க இப்போ விஜய் பாத்தீங்கன்னா முதல்வர் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும் எல்லாம் ஒரு மரியாதை இல்லாம அவர் இன்னைக்கு எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. ஆனா எம்ஜிஆர் கருணாநிதி சொன்னதுக்காக காரை விட்டு பல பேர் இறக்கி விட்டாரு. ஆனா இவர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் சொல்றாரு, மோடிஜின்னு நக்காலா பேசுறாரு மேடையில. ஒரு சீனியரா நீங்க அரசியல், நீங்க அவருக்கு சீனியர் தான். ஒரு அட்வைஸ், நீங்க எல்லா வரைக்கும் பத்திரிகையாளர்களை பிரமாதமா சந்திச்சாரு விஜய். இப்ப சந்திக்கிறதே இல்லை, அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. அட்வைஸ் பண்ணா என்ன திரும்ப கார்த்திக், நீ என் நண்பன், நீ என் கூட வேலை பார்த்தது, நானே ஒதுங்கி எப்படியாவது எங்கேயாவது தப்பிச்சுக்கல. அதை கேளுங்க. அதான் லைட் ஆஃப் பண்ண உங்களுக்கு தெரியும். நிறைய பெரிய பெரிய ஜாமான்களோட நான் இருந்திருக்கிறேன். அது பாரதி ராஜா சாரா இருக்கட்டும், பாலச்சந்திர சாரா இருக்கட்டும், நீங்க பெரிய பெரிய ஜாமான், ஜிவி சார், பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களே சினிமாவில் தயாரிப்பாளர்களாக கண்டிப்பா வெற்றி பெற முடியாது சார். 100க்கு நான் சொல்ற ஒரு 90-92% சொல்றேன். ஏன்னா அவ்வளவு கூட படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, தயாரிப்பு பண்றவங்க அந்த குடும்பங்கள், பெரிய பெரிய குடும்பங்கள், அது கேஆர்ஜி சாரா இருக்கட்டும், என்னால பல ப்ரொடியூசர்ஸ் சொல்ல முடியும், ஆளுமையாக இருந்தாங்க. அது எம்ஜி பிக்சர்ஸா இருக்கட்டும், அது லட்சுமி மூவி மேக்கர்ஸா இருக்கட்டும், கணக்கு இல்லாம சொல்ல முடியும். அதுவும் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அந்த குடும்பங்கள் எவ்வளவு வறுமையில பிரச்சனைகள்ல இருக்கிறாங்கிறத தெரிந்தவர். நானும் ஆசையில தான் இருந்தேன். இந்த சினிமாவில இருந்து ஒரு பத்திரிகையில இருந்தேன். எனக்கு அவ்வளவு ஏக்கங்கள், முட்டச்சிட்டு பயங்கரமா படம் பண்ணி தான் நினைச்சேன். ஒரே டைம்ல 5 படம் பூஜை போடுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணேன். அதான் சூழல்கள் பார்க்க புலி, எனக்கு வாய்த்த படங்கள், எனக்கு வாய்த்த அடிமைகள் மாதிரி பாருங்க. அடுத்த கட்டம் உடனே பார்த்தேன், ஜீவா வச்சு பண்றேன், போக்கிர் ராஜா, விதி. முதல் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். நல்ல கதைகளாக தான் சொல்றாங்க. ஆனா எடுக்கும்போது தோல்வியிட்டால் அதனுடைய முழு பணியும் முழு தோல்வியும் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே சார்ந்ததால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருந்து, ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன்.
நான் உங்களை மாதிரி ஒரு 10 பேர் உண்மையா உழைச்சி உண்மையா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி நினைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேற ரூட்டுக்கு எனக்கு எல்லா துறையிலும் தெரியும். ரியல் எஸ்டேட் தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், கன்சல்டேஷன் தெரியும், ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் தெரியும். எதுல வேணாலும் என்ன சம்பாதிக்க முடியுங்கிற இந்த துறையில இருந்து பப்ளிக் ஏதாவது செய்யணுங்கிறக்கா அப்படி கொஞ்சம் ஒதுங்கினேன் சார். அதான் உண்மை. இப்போ பொதுக்குழுவில் கலந்துகிட்ட எஸ்ஏசிஏ நேற்று பேட்டியில ஆனந்த கிளி கிழிச்சுது. ஆனந்தோட எதிரி, விஜயோட எதிரியே ஆனந்த் தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அப்பா பக்கமா இப்படி ஒரு அதான் இதை பத்திங்களா நான் 2 வரும் எனக்கு ஒண்ணுதான் சார். இந்த பேச்சுல பேசக்கூடாது, இந்த பேச்சுல பேசக்கூடாது. இல்ல நான் இப்ப உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை பேசிடுறேன். எனக்கு வந்து என்ன வேலைக்கு வைத்தவர் என்ன வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர். நான் உண்மை பேசுறேன். என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர். எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ்.சி. தான். அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வச்சார். நான் எப்பவுமே விஜய் பெரிய ஸ்டார் ஆனா கூட எல்லாமே நான் கீழ்ப்படிகள் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன். ஏன்னா அவர் நான் கூட பணியாற்றியவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்ன வேலைக்கு வைத்த அந்த முதலாளிக்கு தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து இன்னைக்கு வரை அவருக்கு எப்பவும் நான் மரியாதை கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன சார்? இன்னொரு கேள்வி, இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க வந்து கலப்பை இயக்கத்தோட இந்த கட்சியோட நிர்வாகி. வரப்போது 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் நீங்க போட்டி போடுறதுக்கு அங்க உள்ளவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது சம்பந்தமா போஸ்ட்லாம் அடிச்சு விட்டுறாங்க. எனக்கு தெரியும். நீங்க எந்த கூட்டணிக்கு டிராவல் பண்ணுவீங்க? நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி. எனக்கும் அதாவது சினிமாவில் பெரிய ஆளா வரணும் மாதிரி அரசியலுக்குள்ள அந்த பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய சவால்களை அங்கே சந்திச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் கூட அனுசரணையா போயிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவா எங்கேயும் போக மாட்டேன். அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்கு. அவங்க அதை விட என் மேல அன்பா இருக்காங்க. நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில நான் போட்டியிடணுங்கிறது என்னுடைய ஆவல். அது உண்மைதான். அதை மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. அவருக்கு எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமா எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும். கண்டிப்பாக நான் போய் சொல்றதுல விருப்பம் இல்லை. அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தா நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா? நியாயமான சர்வீஸ்கள் அதிகமாக பண்ணலான்னு அந்த மக்களே அங்க சொல்றாங்க. நிச்சயமாக 2026 கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த கலந்தாடுவேன். சார், இப்ப நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சோ கலப்பை இப்ப வந்து திமுக ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. எது பண்ணாலும் அவார்டு கொடுக்குறாங்க, ரிவார்டு கொடுக்குறாங்க. சோ விஜயோட பல்ஸ் தெரிஞ்சாலும் நீங்க சரிங்களா? ஒருவேளை திமுக சேர்ந்து உங்களை வந்து விஜய் ஆப்போசிட்டா நிக்க சொன்னா நிப்பீங்களா? என்னன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து விஜய் பல்ஸ் தெரியும். அவர் எப்படியா ரியாக்ட் பண்ணுவாருன்னு அவங்க ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு. சோ ஒருவேளை வந்து திமுக வந்து டைரக்டா சொல்லிட்டு திமுக தான் நீ எதிரிட்டார் விஜய் சார். அப்ப வந்து அவங்க வந்து ஒரு பிளே பண்ணாங்கன்னா உங்களை வச்சு பிளே பண்ணாங்கன்னா நீங்க நிப்பீங்களா? பிளே பண்ணி சொல்ல முடியாது சார். என்னுடைய திறமையை புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு அங்கீகாரம் யாரு தந்தாலும் சரி, அங்கீகாரம் தருவர்கள் கூட நான் களம் இறங்கி நான் களத்தை சந்திப்பேன். அது யாரு விஜய்க்கு போட்டியாவது அப்படி நீங்க கேட்காதீங்க. யாரு வாய்ப்பு தந்தா விஜய் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு. விஜய்க்கு ஆப்போசிட்டா நில்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக சொல்றீங்க. விஜய் தந்தா நான் விஜய் தந்தா யார் பக்கம் போறேன்? வாய்ப்பு வந்து பிஜேபி தரப்புல உங்களுக்கு வந்து வழங்கப்படுறதா ஒரு பேச்சு வேற எந்த கட்சியும் உங்களுக்கு தரப்படுறதா இல்லை. அப்படியா? பிஜேபி சார், நான் பிஜேபி திமுக எதுவுமே சொல்லலை. எனக்கு அங்கீகாரம் தந்து யார் தந்தாலும் சரி அவர்களோட நான் கைகோர்ப்பேன். என்ன மதிச்சு எனக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க இல்லையா? அது யாரா இருந்தாலும் அது ரொம்ப கீழே உள்ள ஒரு சீமான் தந்தா கூட நான் கூட போயிடும். எனக்கு ஒரு பலம் இருக்காங்க. பிஜேபி சார் அதான் சார். நான் இப்போ யார் பேரும் தனியா சொல்லக்கூடாது இல்லையா? 4 பேர் இருக்காங்க. சீமான்கிற நீங்க சொன்ன நேரத்தில் சொன்னேன். யார் தந்தாலும் போவோம் சார். எனக்கு ஒரு அங்கீகாரம் தரும்போது நான் கன்னியாகுமரி தொகுதியில விஜய் அவர்கள் என்றால் அவருக்கு ஆதரவாக செயல்படுவேன். கோயில் வந்து
அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை விட்டீங்க, அந்த அணை கட்டுறது எதுக்காக, திருடர்களுக்காக கட்டினாங்கன்னு சொன்னீங்க. இந்த திருடர்கள் யாரு? திருடர்கள்னா ஒரு வறுமை இருக்கும்போது திருடர்கள் சொல்லல. திருடர்கள்னா எப்படின்னா, நான் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. அந்த பகுதியில நிறைய வழக்குகள் வருது. நான் சொல்லிடுறேன், வழக்குகள் வருது. அந்த வழக்குகள் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அன்றைய ஆளும் கட்சிகள் எல்லாருமே பெர்சன்டேஜ் ஆஃப் வழக்கு எதுக்காக வருதுன்னா வறுமை, வேலை இல்லை. காரணம் அதுக்குதான் திட்டம் போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமா நடக்கும். ஏன்னா பாவங்கள் அப்பாவிகள் திருடப்படுறாங்க, அவங்களுக்கு சொத்து கொள்ளையடிக்கப்படுது. காரணம் வேலையின்மை. அப்ப அந்த வேலையின்மை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் பென்னி குயிக் அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சியை எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த மக்கள் மீது உள்ள அன்பாக செய்தது. உங்களுக்கே தெரியும், இதே இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணேன். பாரதி ராஜா அவர்கள் கூட நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு இயக்குனர்ல அவருடைய பையன் மனோஜ் அவர்கள், அவர் தொழில கொஞ்சம் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத நேரத்தில் அடிக்கடி அந்த அவர் ஒரு பாரதிராஜா இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அங்க கூப்பிடுவாங்க. அப்ப அந்த அவர்கிட்ட நிறைய ஏற்றங்கள் இருக்கு. எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணுங்கிற அவருடைய நிறைய டைம் சொல்லியிருக்காரு. ஆனால் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடம்பை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நிறைய பேர் படின்னு சொல்றாங்க, வேலைக்கு போன்னு சொல்லுங்க. உடம்பை கவனி, உடம்புதான் சுவர் இருந்தால்தான் சித்திரம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க அவங்களுடைய பிள்ளைகளோ சகோதரர்களோ நண்பர்களோ நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்க உடம்ப நிச்சயமா நன்றாக பார்க்க வேண்டும். அவங்களுக்கு இந்த டிவி, பேஸ்புக், அந்த சோசியல் மீடியாவில் அதிகமா அக்கறை செலுத்த அவங்களுக்கு ஒரு பயம், அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுமோ, நம்ம இந்த சமுதாயத்தில் பெருசா வர முடியாத என்கிற பயம் வந்ததும் அவர்கள் தடுமாறி வேற எதையாவது செய்ய ஆரம்பிச்சாங்க. தயவு செய்து அவர்களை தவற விட்டு விடாது. எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹீரோ உங்க பையன் தான். உங்க பையனுடைய வாழ்க்கையில் அவருடைய உடம்பை கவனிக்க சொல்லுங்க. கண்ணுங்க இருக்குமா பாக்க என்ன அறிக்கை, என்ன கொள்கை? இந்த புஷியானது ஆதரவுனா விஜய் சார சரியான வழி நடத்துறாங்களா? இந்த கூட்டணி சேர்ந்து அடுத்த தேர்தலை ஜெயிக்க முடியுமா? இவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? திரும்ப அவங்க பேசிட்டு வேற ஒரு விஷயத்துக்காக என்ன சொல்றேன், ஒரு விஷயம் தான் திரும்ப வாயில இருந்து. அதாவது இங்கே நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க. நான் சொல்றது இப்போ ஒரு புஷியானதை பத்தி நான் சொல்லல. ஏன்னா அவர் நாங்க வச்ச ஆளு, நான் எஸ்எஸ்சில வேலைக்கு வச்ச ஆளு. நான் அவரை பத்தி ஏதாவது சொன்னா அது பொறாமையில சொல்றாங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் ஒரு பிரசாந்த் கிஷோரை மட்டும் வைக்கும் போது அவருடைய ஒரு மாநிலத்திலே அவரால் ஜெயிக்க முடியல. டெபாசிட்ல வந்திருக்கிறார். அவர் அவ்வளவு பெரிய வியூகம் பார்க்கிறாங்க, ஜெயிக்க வேண்டியதானே, ஒரு தொகுதியிலே ஜெயிக்க வேண்டியதானே. இங்கே 1000 திறமையாளர்கள் இருக்காங்க. இது நீங்க கேட்கறவங்க இப்ப விஜய்க்கு எதிராக பேசுனாரு, நீங்க போட்டுறாதீங்க. நான் இங்கே நல்ல திறமையாளர்கள் இருக்காங்க. அவங்களதான் வளர்த்து விடணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைகள். இங்க உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா கொடுங்க. ஆனா அவங்கள விட திறமையாளர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள், புவியியல் அமைப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும். ஏன் இல்லையா? நான் ஒரு குமரி மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையோட இவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு முடியும், என்னால் முடியும். நான் தைரியமா சொல்றேன். என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல வியூகமா இருக்கிறவர்கள் சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்க. எங்க இருந்து ஒரு மொழி தெரியாதவங்க என்னத்தை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊருக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ள கூட அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா பேஸ்புக்ல ஐடி எல்லாம் உருவாக்கி ஏதாவது காட்டலாம், செய்யலாம், அது நடக்கலாம். ஆனால் ஒர்க்குங்கிறது எம்ஜிஆர் மாதிரி களப்பணி, இறங்கி வேட்டை தூக்கி கட்டி வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி காமராஜர் அவர், பெருந்தலைவர் அவர், அவர் நிறைய நான் சொல்ல முடியும். சிஎம் இருந்தவங்க அந்த களப்பணியில இறங்கி வேலை பார்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் தேவை. வியூகமாக அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வியூகம் வந்தாங்களா? யாருமே கிடையாது. புதுசா ஒரு கிளாமர் உருவாகி இருக்குது. நல்ல திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு சின்ன திட்டம் நான் வச்சிருந்தேன், ஒரு திட்டம் கொடுத்தேன், குப்பையில தூக்கி போட்டாரு. நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு பெரிய கோடிகளை கொடுத்து இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறத ஒரு பெரிய பொருளியல் பிடபிள்யூடில இருந்து நான் எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் எடுத்து செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர ஒரு நல்ல விவசாயம், அதாவது கால்வாய்கள் தூர்வாரி, கடைமடைகளுக்கு எல்லாம் தண்ணீர் போற மாதிரி, குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி, NSS, NCC, அங்கங்க உள்ள சோசியல் சர்வீஸ் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணலான்னு ஒரு திட்டம். அதிகபட்சம் 10 to 15 கோடி ரூபாய்க்குள்ள தான் வரும். திட்டங்களை கொடுத்தா இதை யார் எடுக்கிறது? நல்ல திட்டங்களை நம்ம சொல்றோம், விவசாயிகிட்ட நல்ல பேர் கிடைக்கும். ஆனா நம்மள மாதிரி உள்ளவங்க இவன் யார் பிஆர்ஓ அது இதுன்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டி கேவலப்படுத்திடுவோம். இருக்கட்டும் சார், அந்த சூழல் அவருக்கு அந்த டைம்ல இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல் அன்னைக்கு ஏடிஎம்கே 2-3 பிரிச்சிருக்காங்க. கட்சியுடைய என்ன பலம்? அது அசுர பலம்.
டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றிடமா அவங்க வரும்போது அவரால் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்களே எப்படி சொல்லலாமா பத்திரிகையாளர்கள் அவரால் அது வெற்றி பெற்றது? இல்லை, அது அவசியம் இல்லை. அதுதான் அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். நம்மள உள்ள இளைஞர்களை பயன்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. எங்க ஒரு ஆளை கொண்டு அப்படி பயன்படுத்தாதீங்க. நம்ம நாட்டுல இளைஞர்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, பண்பாளர்கள் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அனில் பையா உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நாங்க சொல்ல நீங்க சொன்னீங்க அப்படி கேட்டதுக்காக பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் போற காலேஜ் எல்லாம் பேசணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, காலையில ஈரோட்ல பாத்தீங்கன்னா லாரி டிரைவர் வெட்டி வழிப்பறி, வண்டியை நிறுத்து போதையில இருக்கிற இளைஞர்கள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வருது. இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்க சொல்றது எல்லா இடமும் நடக்கிறது உண்மைதான். பள்ளி கல்லூரிகளிலும் நடக்க, அதையும் நான் பேசதான் செய்யறேன். ஆனா இது வந்து ஒரு அரசு மட்டுமே நினைச்சு தடுத்து நிப்பாட்டிட முடியாது. இது ஒரு தனி மனித ஒழுக்கம்ங்கிறது பல இடங்கள்ல இருக்கும். நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு அரசுக்கு எல்லா இடத்துலயும் போய் வீடு வீடா போய் நிற்க முடியாது. நீங்க சொல்றது நடக்கதான் செய்யுது. அதை தடுத்து காவல்துறை, அதான் சொல்றேன். காவல்துறை நான் சொல்றேன், காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, அரசு இருக்கு, எல்லாமே இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியுது. இல்லை, நீங்க ஒளிச்சது ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்தோ ஒரு எங்கேயோ போய் எங்கேயோ கண் தெரியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருந்து பண்றதை வந்து எல்லாராலையும் தடுக்க. ஆனால் முடிந்த அளவுக்கு அவங்க போராடுகிறார்கள். இன்னும் அவர்கள் அதிகமாக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதிகமாக அதை தடுத்து நிற்பாட்டுவதற்கு பல புதிய புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிட்டு இருக்கேன். பல இடங்களில் நான் அதை பேசவும் செய்துட்டு இருக்கேன். பிரசாந்த் கிஷோரை தான் கூட்டு வந்திருக்காங்க. சரி, இதே மாதிரி உண்மையா பொய்யான்னு நிரூபிக்கப்படவில்லை. எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. அதான் சார், அதுக்கு அப்படி ஒண்ணு இருந்தா அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டேன், உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயும் சில புல்லுரிகள் இருப்பாங்க, சில தவறானவர்கள் இருப்பாங்க. அது தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார். நிச்சயமாக அந்த கட்சியை மிக சிறந்த அளவில் அவர்